ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எங்கள் வயலில் மிளகாய் செடி நடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக மிளகாய் நாற்று வாங்க ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம். அங்கே போய் மிளகாய் நாற்று எப்படி வாங்கணும், ஒரு மிளகாய் நாற்றோட விலை எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இந்த மிளகாய் நாற்று எங்கே வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டியம் பக்கம் வெங்காயப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் விவசாயிங்க இந்த மாதிரி நாற்று விட்டு விற்பனை பண்ணிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து வாங்க வந்திருக்கிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் விநாயகர் வச்சு ஏதோ அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் பிரசாதம் தந்தாங்க. எங்கள் அம்மா போயிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து பார்த்தாங்கன்னா வெண்பொங்கல் சாப்பிட நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அண்ணன் வந்துட்டார், கூட்டிகிட்டு போவார். லொக்கேஷன் தெரியாதனால அந்த அண்ணன் வந்தார். அவர் பின்னாடியே கிளம்பி போயிட்டோம். அவர் 2 கிலோமீட்டர்னு ஒரு 4-5 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போனார். அப்படியே அவர் பின்னாடியே போயிட்டோம்னா ஒரு இடத்துல போய் வீட்டில் நிறுத்தினார். அவங்க வீட்டில் போய் வண்டியை நிறுத்திட்டு வயலுக்குள்ளே போனோம் மிளகாய் நாற்று பிடுங்கிறதுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா இதே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க போலையாட்டுக்கு. மிளகாய், கொத்தமல்லி, கத்திரிக்காய், அப்புறம் மல்லி, இது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய், தக்காளி, மல்லி, மிளகா இந்த மாதிரி தெளித்து விட்டு நாற்று விற்கிறது தான் அவங்களோட தொழில். எங்களுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்லி வச்சிட்டோம். எங்களுக்குன்னு ஒரு பாத்தி ஒதுக்கி வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்த பாத்தி வந்து ஒரு 44 கன்று. இந்த மிளகாய் பேர் வாங்குறது வந்து 2 விதமாக வாங்கலாம். ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தை கணக்கில், இன்னொன்று வந்து பாத்தி கணக்கில். கத்தை கணக்கில்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து ஒரு கத்தை, அது வந்து 12 ரூபா சில்லற, 13 ரூபா சில்லற சொன்னாங்க. பாத்தி கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தி 1500 ரூபாய் கிட்ட. இந்த பாத்தி பார்த்தீங்கன்னா நிறையாவே இருந்தது. கத்தை கணக்கில் வாங்கினோம்னா நமக்கு அதிகமாக நஷ்டம். அதனால் நாங்கள் ஒரு பாத்தி அப்படியே பேசி 1500 ரூபாய்க்கு பிடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பயிர் நல்லாவே இருந்தது, நல்லா மொத்தமான தண்டோட. அவங்களும் கூட சேர்ந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மிளகா பயிர் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, தண்டு எவ்வளோ மொத்தமாக இருக்குது. இந்த மாதிரி பயிர் வந்து தண்டு மொத்தமாக இருக்கணும். அப்படின்னா தான் அதை பிடுங்கி வச்சோம்னா காயாது, காயாமல் வரும். மெலிசாக இருந்துச்சுன்னா தண்டு ஒடிஞ்சிக்கும். கொஞ்சம் மொத்தமாகவும் கொஞ்சம் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. மொத்தமாக இருந்துச்சுன்னா வளராது. லைட்டாக மொத்தமாகவும் இருக்கணும், மொத்தம் எல்லாமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். எல்லாருமே பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மிளகா பயிர் பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க உரம் இதெல்லாம் போடாமல் தான் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. நம்ம போய் பிடுங்கிட்டு நம்ம வந்தாச்சு. பயிரெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. அவ்வளோதான், ஒரு வழியாக எல்லாமே பிடுங்கிடுச்சு. இது கடைசி, இது அம்மா அப்பா பிடுங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கத்தை போட்டு சாக்கில் அடுக்கிட்டு இருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கத்தை கிட்ட வந்தது. எல்லாத்தையுமே எடுத்து சாக்கில் வச்சுட்டு பக்கத்து வழியாக ஒரு ரோடு வந்துச்சு, அந்த ரோட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வாங்கினாங்க. எல்லாமே எடுத்து கத்த கட்ட ஆரம்பிச்சாச்சு. அம்மா அப்பா கடைசியில் இருக்குது, அதை மட்டும் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா செம்மண், அதனால் பிடுங்க அந்த இது ஈஸியாக வரும். களிமண் காடு மற்ற காடெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வேறு பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் மழை பெஞ்சுது, அதனால் ஈரம் கரெக்டாக இருந்தது. பிடுங்கிறதுக்கு வேரெல்லாம் நல்லாவே வந்தது. கொஞ்சம் மண் இருந்தது, அதெல்லாம் தட்டி விட்டு அதுக்கப்புறம் கத்தையாக போட்டு சாக்கில் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கத்த கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி எல்லாம் நார் கிழிச்சு வச்சுருந்தாங்க. அதை அப்படியே எடுத்தாந்து ஒன்று ஒன்றா கற்று கட்டி எடுத்தாச்சு. 1.5 மூட்டை கிட்ட வந்தது. அப்படியே இதை கட்டி கொண்டு போய் தூக்கி வண்டியில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அப்பா வந்து இது எப்பரா தூக்க முடியாது, இவ்வளோ வெயிட்டு கிடக்குது அப்படின்னு இருக்காரு. ஒரு வழியாக எல்லாமே எடுத்தாச்சு, கட்டியிருக்காரு. அப்பா ஒரு சாக்கு எடுத்து அவ்வளோதான். இந்த சாக்கு ரொம்பிருச்சு. இந்த சாக்கை கட்டி கொண்டு போய் ரோட்டில் வச்சுட்டு வரணும். இன்னொரு சாக்கு இருக்குது, மிச்சதெல்லாம் அதில் எடுத்து வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கத்திரிக்காய், தக்காளி நாற்றெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் போயிட்டு ஒரு கைப்பிடி மட்டும் வாங்கிட்டு வந்தோம், சும்மா நட்டு குழம்புக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான், எடுத்து அந்த ரோட்டுக்கிட்ட வச்சாச்சு. வய பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பாருங்கள், பச்சை பசேர்னு. அதுலேருந்து இங்கிட்டு தூக்கிட்டு வரணும். இந்த ரோடு வந்து இங்கிட்டு, அப்பா அங்கேருந்து இங்கே ரோடு வந்துடுவார். சுற்றிலும் காஞ்சி போய் கிடக்குது, ஆனால் அந்த இடத்துலையும் மட்டும் பச்சை பசையாக இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. எடுத்தாந்து வச்ச மிளகா நாற்றெல்லாம் அப்படியே வச்சிடக்கூடாது, வச்சோம்னா காஞ்சி வாடி போயிடும். அது எடுத்தாந்து வச்ச மிளகா நாற்றெல்லாம் அப்படியே வைக்கக்கூடாது, அப்படியே வச்சோம்னா வாடி போயிடும். அதுக்காக வீட்டில் இருக்க குண்டானில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி வச்சு அந்த குண்டாக்குள்ளே அப்படியே வச்சிட்டோம்னா அந்த மிளகாய் நாற்று காயாமல் இருக்கும். அதுக்குள்ளே வச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். எங்கள் அம்மா அதுக்குள்ளே குண்டாவில் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி குண்டா பிடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு இதையும் எடுத்து வச்சோம்னா அது காயாமல் இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்தாந்து வச்சோன்னே நட முடியாது, இதை நாளைக்கு தான் கொண்டு போய் நடுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் காயாமல் இருக்கணும்னா தண்ணிக்குள்ளேயே வச்சுருக்கணும். இந்த மாதிரி குண்டாக்களை அடுக்கி வச்சு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா காயாது. அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அதை நிழலில் எடுத்து வச்சிடணும். மெயினாக அந்த மிளகா பயிரில் வந்து மெயினாக வெயில் அடிக்காத இடத்துல பார்த்து வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், வாடாமல் இருக்கும். அங்கே வெயில் அடிக்கிற அம்மா அங்கே கொய்யா மரத்து அடியிலெல்லாம் தூக்கியாந்து வைக்கிறாங்க. நம்ம போயிட்டு இதில் தண்ணி பிடிச்சாந்து ஊற்றலாம். ஒரு பேசனா அம்மா ஒரு 4 பேசன் வந்தது, அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சு கொண்டாந்து அந்த கொய்யா மரத்தடி நிழலில் வச்சுட்டாங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றணும்.
இதை தூக்கி கொண்டு போய் அந்த மிளகா நாற்று முழுசுற அளவுக்கு அந்த பக்கெட்டில் தண்ணி ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். எவ்வளோ தண்ணி பிடிக்குதோ அவ்வளோ தண்ணி எல்லாமே பிடிக்கணும், ஊற்றணும். அவ்வளோ போய் தண்ணி எடுத்து ஊற்ற சொன்னாங்க. நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அந்த குண்டானுங்கள்லாம் இடம் பிடிக்கலை, அதை விட நிறையாவே இருந்தது மிளகா நாற்று. அதனால் மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து தொட்டி இருந்தது பக்கத்துலேயே. அந்த தொட்டியில் ஆல்ரெடி தண்ணி இருந்தது, அதனால் அதே தொட்டிக்குள்ளே அப்படியே வச்சுட்டாங்க. குண்டானில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வலிஞ்சதுன்னா அதை அப்படியே மேலே தெளித்து விட்டாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், தளன்னு காயாது. இதை இப்பயே நட முடியாது, நாளைக்கு காலையில் நடுறதுனால இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தெளித்து விட்டாங்க. இன்னும் 2 குண்டானுக்கு தண்ணி வேணும்னா அவங்க பிடிக்க போயிட்டாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட நான் முடிச்சுக்கிறேன். இது நடுறதுலேருந்து இதுக்கு நடுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுறோங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டாட்டா, பாய் பாய்.